மீனாட்சி அம்மனுடைய அருள் பெற்று சாமி சாமி வீட்டுக்கு போ சாமி. மலையேறதா? நான் கூட காய் குடுக்கலான்னு பார்த்தேன். நல்ல வேலை அதுக்குள்ள அடங்கிருச்சு. இல்லைன்னா பிரச்சனை இருக்கு. நேத்து சாமி நேத்து இப்படிதான் சாமி எடப்பாடியில ரிங் ரோட்ல கூத்தாடிட்டு இருந்தோம். ஒரு ஆயா இதே மாதிரி 2 பேரும் மூளைக்கு ஆடுறாங்க. இந்த இவரு வரி வந்து பாடினாரு சாமி மேல. 2 பக்கம் 2 ஆயா எந்திரிச்சு ஆடுறாங்க. ஐயோ யாராவது கூத்து பாக்குறவங்க யாராவது போய் காய் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் போகல. சரி பார்த்த உடனே எனக்கு பாவமா போச்சு. நாமளாவது காய் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு போய் காய் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனேன். சத்தியமா எனக்கு தெரியாத அந்த ஆயாளுக்கு கட்டுல பொல்லு கொண்டு போய் வச்ச நெவுத்தலும் பாரு. அந்த ஆயாளுக்கு கட்டுல பொல்லோட உள்ள பூந்துக்குச்சு. கத்துது சாமி. சரி ஒரு ஆயா அந்த பக்கம் அப்படி. அத பார்த்த உடனே இந்த பக்கம் இருக்கிற ஆயா என்கிட்ட சைஸா ஆடிட்டுதா. கோமாளி எனக்கு பல்லு எல்லாம் கையில போடுறா அப்படின்ட்டு வாங்கிட்டு போகுது. பெரியாண்டவன் பெரியாண்டிச்சி பிறப்பு. நீ யாரு? உங்க பேர் என்ன? எதுக்காக வந்தீங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க? சொல்லுங்க சாமி. நடக்கக்கூடிய ஜீவன்கள் 21 லட்சம். 21 லட்சம். பறக்கக்கூடிய ஜீவன்கள் 21 லட்சம். 21 லட்சம். தண்ணிலே நீந்தக்கூடிய ஜீவன்கள் 21 லட்சம். 21 லட்சம். மண்ணிலே ஊர்ந்து செல்வது 21 லட்சம். 21 லட்சம். மொத்தம் 84 லட்சம் ஜீவபாதங்களுக்கும் படி அளக்கக்கூடிய பரம்பொருளாகிய என் பெயரோ சிவபெருமான். ஆமாடா, சிவனை நினைக்காதவனுக்கு ஜீரணம் கிடையாதா? சவன போய் குடிச்சா ஜீரணம் ஆகும்னு சொல்றாங்க. சிவனை நினையாதவனுக்கு ஜீரணம் கிடையாதான். அப்படின்னா அறியும் சிவனை ஒண்ணு இது அறியாத வாயில மண்ணு அப்படின்னு முன்னோர்கள் தெரியாத சொல்லல. ஏனென்றால் அரி என்பது என் மைத்துனர், உங்களுடைய மைத்துனர். சிவன் என்பது நானு. இந்த அரியும் சிவனையும் சேர்த்துதான் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அரிசி என்று பெயரிட்டோம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பளிப்பை செய்த 6 உயிர் தாய். ஆமா அம்மா எனக்கு ஒரு 10 ரூபா. ரொம்ப நாள் ஆச்சு மணிக்கும். ஆனா என் பெயர் சோதரமனாக இருந்தால் நீ எங்க இருக்கிற? உங்களுடைய இருப்பிடம் என்ன? உலகத்திலேயே உயர்ந்த மலை பாட்டி மலை. தலை வச்சு தூங்குவோம் தெரியும் சாமி. உலகத்திலே பெரிய மலை என்ன மலை சாமி? வெள்ளங்கிரி, கைலங்கிரி என்னொரு இருப்பிடமாகும் நண்பா. சாமி கைலங்கிரியிலே இருந்தாலும் அழித்தல் படைத்தல் காத்தல் முப்பெரும் தேவர்களிலே ஒருவராக
நாங்க இருந்தாலும் நான் யாரை கல்யாணம் செய்தேன்? உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏடா கல்யாணத்தை பத்தி நினைச்சுதான் அழுவுறான் சாமி. கல்யாணம் ஆயிருச்சு சாமி. அது ஏன் அப்படி அழுதுகிட்டே சொல்ற சாமி? வீட்டுல ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு மரியாதையே இல்ல சாமி. குடும்பத்துல நிம்மதி வரும்னா தன்னுடைய மனைவியால தான் அது கிடைக்கும். சரி, உனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் இவ்வளவு கொடுமை? அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணே இல்ல சாமி. ஒரு சுகம் இல்லைன்னு சொல்லு. என்னங்க கல்யாணம் பண்ணல சாமி? நிம்மதின்னு சொன்னியா? நிம்மதி இல்ல. கூத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா என்ன மலையை வெட்டி முடிச்சுன்னு எட்டி உதைக்கிறா கால்ல, ஆடாங்கறா போடாங்கறா சாமி. ஒரு மரியாதை என்பதே இல்ல சாமி. கட்டிய கணவனை வாடா போடான்னு பேசுறான். இப்படி எல்லாம் பேசுறா சாமி, மோசமா பேசுறா. ஏண்டா கட்டிய கணவனை இப்படி இல்லாம பேசுவாங்க? ஐயோ ஆமா சாமி. கொண்டவனை மதியாத மனைவி அந்த குடும்பத்துக்கு அவதான் யமனம். கரெக்ட்டா சொன்னேன். அதனால அப்படி சொல்லு. கொண்டவனை மதியாத மனைவி அந்த குடும்பத்துக்கு அவதான் யமன். கட்டிய கணவனை சாமி வாடா போடான்னு தூசித்து பேசுறாயா? கூட்டியாந்து விடுறாயாங்கிட்ட உண்டைய கூட விட மாட்டேன். இங்க இருந்து நடக்கடிச்சு மேட்டூர் 16ல இருந்து தள்ளுவேன், உங்ககிட்ட விட மாட்டேன். என்னுடைய ஆலயத்தை கூட்டிட்டு வாப்பா. கூட்டிட்டு வந்து என்ன சாமி செய்யணும்? என்ன பண்ணுவீங்க? என்னுடைய ஆலயத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவளுக்கு மனசு மாறி ஒரு மனைவி கணவன் இடத்துல இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படி என்று அப்படின்னு ஒண்ணு கணவனை மதிப்பா. புத்தி மதிக்கல. அப்படி இல்லன்னா என் மைத்துனராகிய யாரு கண்ணன் அவர்கிட்ட கூட்டிட்டு போ. எதுக்கு? அவர் என்ன செய்வாரு? புத்தி சொல்ல மாட்டீங்க சாமி, புலல புளிச்சு வச்சு கொண்டு போடுவீங்க. சரி ரைட்டு. யாரை திருமணம் செஞ்சீங்க? நான் யாரை கல்யாணம் செய்தேன் சொல்லுங்க சாமி. சக்தி சாமண்டி ஜடாதரி முக்கண்ணி பரமேஸ்வரி பரமேஸ்வரி உமா பார்வதியை மணமுடித்து கணேசன் கணபதி விக்னேஸ்வரன் இப்படி பல பேர்களுடைய விநாயக பெருமானுடைய மூத்த மகன் ஆறுமுகன் வடிவேலன் சுப்பிரமணியன் கந்தை இப்படி பல பேர்களுடைய முருக பெருமானுடைய இளைய இரண்டாவது மகன் நண்பா இரு மகனை பெற்றெடுத்து உலகமெல்லாம் ஜீவாதி ஜீவன்களுக்கெல்லாம் ஜீவராசிகளுக்கெல்லாம் படியலக்க கூடிய என் வேலை. நான் படியலக்க விட்டா உலகத்துள்ள ஜீவன் ஜீவன்கள்லாம்
பசியும் பட்டினியுமா இல்லவா இருக்கும். ஆமா சாமி. அதனால நான் படி அளக்க போகணும். படி அளக்க போகணும். ஆமாடா. அதனால இப்ப உமா பார்வதியை சந்தித்து அவளிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் படி அளக்க புறப்படணும். இன்னைக்கு படி அளக்க போலான்னு முடிவு பண்ணி இருக்கிறீங்க. போலாம் சாமி. வாங்க சாமி. உங்கள் பாதத்துக்கு மல்லிகை முல்லை மனூர் ருவாச்சி கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மல்லா கொண்டு வந்து பாதார ஆழமாக சூடி 1000 கோடி மலர் கொட்டி கோடி நமஸ்காரம் செய்தேன் என் சுவாமி. அடி பாதம் பணிந்ததால பகுராதே
இந்த பரந்த உலகத்துல மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பேன் சொன்னால் இந்த பூமியில் நான் சுகமாக வாழ்ந்திருப்பேன் சுவாமி. உங்கள் மனைவியோடு வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் என் சுவாமி இடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமா சுவாமி? என்ன வார்த்தை? தமிழ்நாடு என்ன விஷயம்? எதுக்காக உருத்தீங்க? என்னங்க காரணம்? என்றுமே எனக்கு புகப்படவில்லை சுவாமி. பார்வதா, மன்னா, உன்னை எதுக்காக வரவழைத்தேன் தெரியும்? எதுக்காக உருத்தீங்க?
படிகளுக்கு செல்லாவிட்டா உலகிலுள்ள ஜீவனங்கள்லாம் பசி பட்டினி அல்லவா இருக்கும். அதனால நான் படிகளுக்கு போய் வருகிறேன். படியலுக்கு போறீங்களா சாமி? படியலுக்கு போற உங்களை நான் வேண்டாம்னா சொல்ல போறேன். நீங்க படி எழுந்துட்டு வாங்க, நான் அரண்மனையில பதனமாக இருக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. நந்தி எல்லாம் கோயில் சாப்பிட்டு சந்தோஷமா நந்தி காவலா சாமி படி எழுந்துட்டு வாங்க, நான் அரண்மனையில் இருக்கிறேன். சாமி படியலக்க போக வேணும். டேய், டேய், நீ பாடுவது தவறு. உன் சொல்லுக்கு நான் வர மாட்டேன், என் சொல்லுக்கு நீ வா. எப்படி? படியலக்க போய் வரண்டி படியலக்க போய் வரண்டி எப்படி அப்படி பாடு. காலையே போட்டு மதிக்கிறது. காலகணங்களை புடி. வாங்க, போலாம். போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய நமக. ஐயோ அண்ணா, சாமி அண்ணா என்னங்க என்ன சாமி உங்க பொண்டாட்டி? பொண்டாட்டி பாரு, பொண்டாட்டி பாரு. ஏய் ரெண்டா தாயலி எதற்காக அழைத்தீர்கள்? கட்டிய கணவனை மின்ன விட்டு அழைப்பது தவறு என்று தெரியாதா உனக்கு? சாமி, உங்களை படியலுக்கு போக சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போனா என் மனதில் ஒரு சந்தேகம். ஐயோ என்னடா சந்தேகம். ஆமா. பார்வதா, பெண்களுக்கு சந்தேகம் வந்துட்டா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது. இருக்காது. சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். நோய். கரெக்டா சொன்ன மாணிக்கம். உன் மனதுல பட்ட சந்தேகம் என்ன? என்ன தெரியுங்களா? ஆ, சாமி உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? ஓஹோ உத்தமரை சாமி, இந்த உலகத்தில் மும்மூர்த்தி கடவுள் நீங்க இருக்கிறீங்க. இந்த மும்மூர்த்தி கடவுளில் முதல் கடவுள் யார்? யாரு? இதுவே என் மனதில் வந்த சந்தேகம். ஏண்டா இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் யாரு? ஏண்டா நீ யாட பிடிச்சிருக்கிற? உனக்கு என்னடா வேலை? சுவாமிகள் இது தெரியாதவா இவ்வளவு காலமா என்னுடைய இடபாகத்தில் இருந்த? எனக்கு தெரியும் நீ என்கிட்ட தான் கேட்பீங்கன்னு. இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் நான் சொல்றேன் சாமி. யாருன்னு சொல்றான்? இப்ப பாருங்க, உலகத்தில் முதல் தெய்வம் உனக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உலகத்துல முதல் தெய்வம் எதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதனுடைய ஆயா வம்பா இருக்கான இத்தனை நாள் என் பக்கத்துல சொல்ல வேண்டியதாண்டா. சொல்றேன் தாயே. சொல்லு யாரா? உலகத்திலே இந்த பாமர மக்கள் எல்லாம் தினமும் கடவுளே என்று கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வம். என்ன தெய்வம்? அதுதான் கோட்டர். ஆமா, கோட்டர முதல் தெய்வம். ஆமா தாயி. மனசுல நீ தாயலி ஏடா கோட்டை குடிச்சுட்டு அவங்க வீட்டுல சண்டை பண்றாங்க, அது முதல் தெய்வம். அது இல்லடா கடவுள் மும்மூர்த்தி கடவுள் இருக்கிறாங்கல்ல, அதுல முதல் கடவுள் யார்? இதுதான் நான் கேட்டேன், தவிர சாராய கடத்தை நான் கேட்கல. உன் புத்தி அழுப்புத்தி எங்க போகுது பாரு. ஐயோ பார்வதா, சாமி அடி உலகத்தில் முதல் தெய்வம் பார்வதா. இந்த உலகத்தில் 33 தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள், எத்தனை தேவர்களும் சகல தேவர்களுக்கும் மேல்மைதாகிய தலைவன் இந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரனே முதல் கடவுள்.
நானே முதல் கடவுள். நீங்க தான் உலகத்தில் முதல் கடவுளா? எங்க வீட்டுக்காரரு முதல் கடவுள் இத்தனை நாளா எனக்கு தெரியாத போச்சு. இவ்வளவு காலமா தெரிஞ்சுக்காதே அப்பா தெரியலையே. நீ நல்லா தெரிஞ்சுக்க, எங்க வீட்டுக்காரர் தான் முதல் கடவுளா. 2 மணிக்கே போறீங்க? எங்க வீட்டுக்காரர் முதல் கடவுளுங்க 2 மணிக்கு போறீங்க. பாத்தியா உங்க நாயத்தை? உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்று என் மனதில் சந்தேகப்பட்டது. அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க படி எழுந்துட்டு வாங்க, நான் அரண்மனையில் இருக்கிறேன். என்ன சொல்ற? ஆமாங்க. சரி அரமனை பத்திரமா வந்து சாமி உன் சந்தேகம் முழுசே கேட்டுரு. எனக்கு மிகவும் கோபம் வருகிறது. இல்லை என்றால் உங்கள் மனைவியை நான் ஓத்து விடுவேன். உள்ளே தள்ளி விடுவேன்னு சொன்னேன். சீக்கிரமாக கேட்டு சீக்கிரமாக அழிப்புங்கள். சாமி சந்திரன் சூரியன் யாரி இரவு நேரத்தில் வருகிறார் சந்திர பகவான், பகல் நேரத்தில் வருகிறார் சூரிய பகவான். இந்த சந்திரன் சூரியன் யார்? இதுவே என் மனதில் வந்த சந்தேகம். இரவுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன், பகலிலே ஒளி தரக்கூடிய சூரியன், இவர்கள் யாரு? இவங்க யாரு? சொரியன் யாரு? இதுதான் எனக்கு தெரியும். சொரியன் சூரியன் இல்லடா, சூரியன். ஆச்சி சூரியன். அடி சந்திரமால கண்டு பார்வா. நான் அசைந்தால் இந்த உலகம் அசையும். அடிக்கின்ற காற்று, வேகின்ற மலை, இடிக்கின்ற இடி, சந்திரனும் நானே, சூரியனும் நானே, சர்வ உலகமும் நானே. நான் கண்களை மூடினால் இந்த உலகமே இருண்டு விடும். அப்பா, அப்ப சந்திரன் சூரியன் இடதுக்கண் வடதுக்கண் எல்லாம் நீங்களே ஆகும். சுவாமி, சந்திரன் சூரியன் நீங்களா இருக்கலாம், ஆனா உலகத்தில் முதல் கடவுள் நீங்க இருக்க முடியாதுங்க. ஏண்டா சாமி, நானும் ஒரு இசையில் படிச்சிருக்கேன். நீங்க ஒரு பொழுது உலகத்தில் முதல் கடவுளாக இருக்கவே முடியாது சுவாமி. உங்களோட ஒரு கடவுள் இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறாரு. எனக்கு மேல ஒரு கடவுள். யாரு அவன்? யாரு 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 தெரியுமா? இந்த உலகத்தில் முதல் கடவுள் யார் தெரியுமா? சொல்லுமா. சாமி, உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணனே.
தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணனே இந்த உலகத்தில் முதல் கடவுளாக முடியும். நீங்க ஒரு பொழுது உலகத்தில் முதல் கடவுள் இருக்க முடியாது. கேடு கட்ட ஐயோக்கியன். கடவுள் என்று சொல்றதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்குது? சொல்லுங்க. என்ன அவருக்கு அருகது இல்ல. அதாவது உங்களுக்கு கஞ்சா மயக்கத்தினால் ஒரு வரத்தை கொடுக்க தெரியும், அதை எப்படி அழிப்பதென்று தெரியாது. அதே வரத்தை எங்க அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன் கொடுக்கவும் தெரியும், அதை அழிக்கவும் தெரியும். அதனால் உலகத்தில் முதல் கடவுள் அவர்தான் இருக்கவும் முடியும். உங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஐயோக்கியம் தெரியுமா? எங்க அண்ணன் என்ன செஞ்சுட்டாரு தெரியல உனக்கு. அடி மத்தியான வேளையில் காசிதான் கடவுளடான். எங்க அண்ணன் பேசுறதுக்கு நீங்க ஒண்ணு காசு கொடுக்குற. இப்ப எங்க அண்ணனுக்கு முறக்கட்டவன். படியலுக்கு நேரம் ஆயிடுச்சு, அல்ல படுத்துட்டு இருக்காங்க. நீ போய் படியல் கூலி எடுத்து விடுங்க. முறக்கட்டவன் சொல்றாங்களே, அது ஏன் தெரியுமா? சாமி தன்னுடைய அத்தை மகன் சிசிபாலனு கேட்ட ருக்மணியே எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத்தை மகனு கேட்ட பொண்ணு நமக்கு என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? தங்கச்சி. தங்கச்சி. தங்கச்சி கிட்டே போவாங்க. ஏண்டா முறை கட்டமை 1000 கோபீஸ்வரிகளே அம்மனம்மா பாக்குறவன் ஒரு கடவுள். அப்ப எங்க அண்ணன் தான் என்னமோ சின்னதா ஒரு தவறு செய்திருக்காரு சொல்லி, நான் எந்த தவறும் செய்ய மாட்டியா, செஞ்சிருக்க முடியாது, என்ன தவறு சொல்ல முடியாது. சாமி செல்வனுக்கு தெரியும். மாமியா கிட்ட போனா தப்பா சாமி? ஏ சாமி மாமியா கிட்ட போனா தப்பான்னு கேட்டேன். உன்கிட்ட தான்டா கேக்குறேன். தப்பான்னு கேட்டேன். தவறு. அப்படியா? மாற்றானுடைய மனைவி. ஐயோ, மாற்றானுடைய மனைவியை மாதான் என்னுபவன் தான் மனிதன். மனிதனா? ஆமா சாமி நேத்து ஒரு டைம் ஏதோ எசக்கு பசக்கா நடந்து போச்சு சாமி. என்னடாச்சு? எங்க சின்ன மாமி கிட்ட வேலை விட்டுச்சா. மாமனார் போயிட்டாரு மிலிட்டரிக்கு. அப்ப எங்க அண்ணன் இந்த தவறு செய்தான்னு இந்த ஐயோக்கு சொல்லிருச்சு. இவன் செய்யற தவறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நீங்க நம்ம ஓய்க்குதுமா இல்ல ஓய்க்குதுமான்னு கேக்குறேன். என்னமோ இவர் நம்ம ஓய்க்குது மாதிரி பேசிட்டு இருக்காரு. சாமி மங்கை பெண்ணு நான் இருக்க கங்க பெண்ணை தலையில் வச்ச சாமியே சாமியே. நான் படியலக்க போறேன். உங்க சாமியோட ஓக்கியத்தை கேளு. எங்க அண்ணன் தான் சின்னதா ஒரு தவறு செஞ்சுட்டாரு. அத வந்து இவ்வளவு பெரிய சபை சொல்றாரு. இந்த சாமி நம்ம ஓக்கியதுமா? என்ன செஞ்சாரு? ஓக்கியதுமான்னு கேக்குறேன். என்னமா செஞ்சாரு?
எனக்கு என்னடா குறை? தானே? எனக்கு என்ன குறை? நல்லா பெங்களூர் தக்காளி ஆட்டுற கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல கூத்தியா வேணுமா? கண்டிப்பா குரங்கு போல ஒரு கூத்தியா வேணும். கூத்தியா வேணுமா? என்னதான் கூத்தியா பெருசா இருந்தாலும் கூத்தியா சொல்லு கூத்தியா. இந்த சாமி என்னதான் கூத்தியா பெருசா இருந்தாலும் கூத்தியா தூக்கி தலைமையிலேயே வைக்கிறது. மங்கை பெண்ணு நான் இருக்க எங்க பெண்ண தலையில வச்சிருக்காரு. இது நம்ம ஓக்கிடுமா? தானே உங்க சாமி கேளு ஓக்கிடுமான்னு. கூத்தியா கேக்குதா கூத்தியா? நான் தான் கெங்க பெண்ணை தூக்கி தலைமால வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா சாமி. உங்க அண்ணன் யார தூக்கி எங்க வச்சுக்கிட்டு தான் தெரியும். எங்க அண்ணன் என்ன தவறு செஞ்சாரு? நீ செஞ்ச தவறு வந்து ஊருக்கே தெரிஞ்சு போய் எங்க அண்ணன் மேல பாடா வழியை போட்டு இருக்கிற. எங்க அண்ணன் தவறு செஞ்சாரா? தவறு செஞ்சாரா? செஞ்சாரான்னு கேக்குறேன். அடி தொலைக்கத்தை சும்மா கிடக்குறாங்க. போய் பரிந்துரைச்சு வாங்க. இது சொல்லாத விடவே மாட்டேன். சொன்னதான தெரியும். ஏண்டா அண்ணா நீ இதெல்லாம் காதுல கேட்காத அண்ணா. அண்ணா வராதுன்னா கும்மி செருப்புல அடி வாங்குறவங்க ஒரு கடவுள். என்ன சாமி சொல்றீங்க? என்ன செருப்புல வாங்கணும் அப்படியா? சொல்லுங்க சாமி. அலமேல் மங்க அல்லா சீர்வரிசை கொண்டாந்து அப்படி. சரிங்க. இதுல ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு கருவேப்பிலை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்க. அந்த அம்மா பாத்துச்சு இத்தனை சீர்வரிசை நம்ம கொண்டாந்தோமே, இந்த ஒரு சீர்வரிசை நம்ம தொச்சமா இருக்க கூடாது, இதை நான் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு கோச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு வர்றதுக்குள்ள ஒரு துலக்க பெண்ணு சமைஞ்சு முட்டு வீட்டுல இருக்குது. பாய் விட்டு பொண்ணு. ஆமா. அந்த பொண்ணை தூக்கி வலது தொலைமால உட்கார வச்சிட்டு இருக்கிறானே இங்க. ஆமா. அப்புறம் விடுவாங்களா அவங்க? பாய் விட்டாரு. அவங்க பாசத்தை உனக்கு தெரியுமே. காணா கர்த்தானே அவங்க பாச தெரியுமில்ல. கால்ல என்ன போட்டிருப்பாங்க? அந்த செருப்பு எடுத்து புடிச்சாங்க. செருப்புலயே சப்பு 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 சப்புன்னு பார்த்தா இங்க நாம இருக்க கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்க. தாவம் இருந்தாலும் 7 மலைக்கு இருந்தாலும் ரேணுகுண்டா. ஏண்டா ராமம் போடுறவன் நெத்தியில போடணும். ஆமா. இங்க வந்தா கண்டுபிடிச்சுக்கிட்டா என்ன பண்றது அடையாளம் அப்படின்னு மூக்கலந்து இருந்தா ராமம் மூஞ்சி தெரியாத. அதுதான் கதையில சொல்லுவாங்களே. எப்படி புண்டைய நக்கனதாசருக்கு நெத் மூக்கு புள்ள ராமம் கண்ண சுத்தி ராமம். ஏண்டி அவன் ஒரு கடவுள். எங்க அண்ணன் கடவுள் இல்லையா? நீ கடவுளா இருக்கும்போது நீ நம்ம ஓக்கிதுமா? எங்க அண்ணன் தான் என்னமோ சின்னதா ஒரு அடி மோதி இருப்பாங்க. 4 மோதி நீ நம்ம ஓக்கிதுமா? நான் ஏதாவது தவறு செய்தனா எங்கேயாவது அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். நிறைய இடத்துல வாங்கி இருக்கிறிய. நீயா எந்த தவறு செய்யல? நான் ஒரு தவறு இவ்வளவு பெருசு எடுத்து விடுறேன் பாரு. சாமி வண்ணாரி பெண்ணுக்காக வளர்ந்த நீ எதுலயே அடி வாங்கல. யாரு அடிச்சாங்க இல்ல? அப்படியா? டே அப்பா டே ஓல்மண்ணங்க வா. ஓல்மண்ணா உங்க சாமி இங்கே நிக்க வை. எங்காவது நிறந்தாருன்னா அப்படியே குத்திங்கால் நரம்ப அப்படி உடச்சிருந்துரு. சரியா? டேய் படம். டேய் என்னடா சாமி இப்படி கூப்பிடுறாங்க? சாமி என்ன மரியாதை குறையுது? இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இவரு தினத்தோறும் படி அளப்பதா இவருக்கு வேலை. சாமிக்கு. ஆமா. அப்புறம் இவரு படி தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அரகரா சிவசிவான்னு சொல்லி படி அளக்க போனார் மானிட மக்களுக்கு. அப்ப படி அளக்க போகும்போது ஒரு ஆற்றங்கரை பாலம். சரி. அந்த பாலத்து மேல இவர் நடந்து போக அந்த ஆற்றங்கரைக்குள்ள ஒரு வண்ணாமுட்டு பிள்ளை. அந்த வண்ணாமூட்டு பிள்ளை துணி துவைக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு வந்துச்சு. இவர் அதாவது படியலுக்கு போன ஒரு படியலுக்கு தானே போகணும். அந்த வண்ணா பிள்ளை துணி துவைக்கிற என்ன செய்வா? ஒரு காலை தண்ணிக்குள்ள வச்சுக்கிட்டா.
ஒரு காலை தூக்கி கல்லு மேல வச்சுக்கிட்டான். இப்படி அந்த தண்ணி பட்டா சீலையில நனைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி இந்த சீலை தூக்கி நல்லா இளந்தோட தெரியுற மாதிரி சீலை சொருவிட்டு அந்த வண்ணாப்பிள்ள துணி துவைக்க. சரி, இந்த வண்ணாப்பிள்ளையோட இவருக்கு தொடைய பார்த்தோன்னே இந்த பாட்டு பாடலுக்கு சாமிக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. செந்தனில் எப்படி மீன் சிறுன்னு போகுதோ அப்படி வண்ணாப்பிள்ளை பக்கத்துல இவரு போக. சரி, வண்ணாப்பிள்ளை இவரு பார்க்க, வண்ணாப்பிள்ளை இவரை பார்க்க, 2 பேரும் ஓகே பாக்க, 2 பேரும் பார்க்க. அப்ப பார்த்த உடனே அதாவது அந்த வண்ணாமூட்டு பிள்ளையோட அப்பம் வரான். ஏ பிள்ளை, ஓய் என்ன பண்ற? ஊருக்கெல்லாம் வெள்ளை கொடுக்கணும், என்ன பண்ற? இன்னும் ஊருக்குள்ள நோய் போட்டுக்கிறானே கவனமெல்லாம் கேட்பாங்களேன்னு சொல்லி அங்காச்சா இங்காச்சா அங்கராக்கு பியாச்சா டாய்டு தஞ்சாவூர்னா அவங்க அப்பங்கார வரான். வண்ணாப்பிள்ளையோட அப்பங்கார. இவர் நடக்க வேண்டிய வேலையை நடந்து முடிஞ்ச உடனே இவர் என்னங்கிறாரு, பிள்ளை பிள்ளை உங்க அப்பா வராரு, நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் பயப்படுற? எந்த வண்ணாப்பிள்ள இந்த விஷயத்தில் கை தந்து கட்டியாட்டு இருக்குது, நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி என்னடி செய்யற அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பொம்பளை பார்த்து நினைச்சா ஆணையை கூட இந்த சீலையில மறைக்கலாமா? ஒரு பொம்பளை பார்த்து நினைச்சா அதனால இவத்தகளையே உட்காரு அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் முட்டு சீலை வைக்கிறதுக்கு ஓடு வச்சிருப்பாங்களே சட்டி, அந்த சட்டியை போட்டு கமித்திட்டாரு. அத போட்டு கமுத்திட்டாரு. கமுத்தின உடனே இவரு அதுல உட்கார்ந்திருக்க அந்த வண்ணாப்பிள்ளையோட அப்பா என்ன பண்ற ஏது பண்ற அங்காச்சா இங்காச்சா டாய்டு தஞ்சாவூருங்கிறான். இவன் அந்த அந்த சட்டி மட்டும் தூக்கவே மாட்டேங்கிறான். அப்ப ஏப்பல ஏன் இப்படி இருக்கிற, எடு போல ஊருக்கு அப்படின்னு சொல்ல அவ தொடவே மாட்டேங்கிறாப்பா. அப்ப அவர் போய் பார்த்துட்டு அந்த சட்டியை எடுத்த உடனே இந்த கொங்கனாவர் சந்தில வித்தாடி போகுது தொச்சாடு முடிச்சிட்டு இருக்குமே தலை நட்டுக்கிட்டு அப்ப உட்கார்ந்து இருக்க. அட கடவுளே, ஒன்னான்னு பட்ட ஈஸ்வரன் நீ என் பிள்ளை பார்த்து ஆசைப்பட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் முட்டு சீலை சுத்துவாங்களே கோல், இந்த முட்டு சீலை கோல்லையே இப்படி மோதி மோதி அடிச்சாங்க. முட்டு சீரியல் அடி வாங்கினவரு இவரு. அப்ப அவங்க அப்பங்கார அடிச்சிட்டு உன்னுமே உன்னை கடவுள் என்று கையெடுத்து கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவரு போன உடனே இந்த ரிசீவ் பண்ண ஒரு இரவு தங்காதுன்னு சொல்லி ஒரு மகன் ஆண் மகன் பிறந்து விட்டான். அப்ப இவர் என்னங்கிறாரு, சரி அம்மா வந்தது வந்தாய், நடக்க வேண்டிய வேலை நடந்து முடிஞ்சிருச்சு, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வண்ணாப்பிள்ளை என்ன பண்றா, குழந்தைக்கு பதில் சொல்லிட்டு போ, குழந்தைக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ அப்படின்னு கழுத்துக்கு சீலை போட்டுட்டா அந்த வண்ணாப்பிள்ளை. அந்த பிறந்த குழந்தைக்கும் ஏண்டா முட்டு சீலையில அடி வாங்கி வண்ணாப்பிள்ளை கழுத்துக்கு சீலை போட்டு இழுத்து அந்த பிறந்த குழந்தைக்கு இந்த சாமி உங்க சாமி என்ன பதில் சொல்லிட்டு வந்தாரு கேளு. சாமி என்ன சாமி பதில் சொன்ன? அவன் முட்டு சீலையில அடிக்க கிடையாது, லேசா மோதனா அடே புளுத்திய மோதனா என்ன அடிச்சா என்ன அடிக்க கிடையாது. அவன் ஓடிட்டு வரதுக்குள்ள ஓடிட்டியா? நம்ம பழக்கமே அதானே. ஏயா அதனால ஊரு ஏகாலியாகப்பட்டவர் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நான் தான் முன்ன போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால இவர் குலத்தை உயர்த்தணும். சரிங்க, ஏகாலியுடைய குலத்தை உயர்த்தணும் அப்படி என்று அந்த வண்ணாறு பெண்ணை சிறை எடுத்து அதுக்கு திருவண்ணார் மலை அப்படி என்று பெயரிட்டு 48 தெப்பகுளங்களை உண்டு செய்து இப்படி மாநில மக்கள் எல்லாம் பாவத்தை போக்குவதற்காக இந்த விளையாட்டு நடத்தினியா? ஆமா. ஏயா நீ வந்து அம்மா என்ன ஏயா நீ வந்து ஏகாலி பொண்ணு. ஆமா, சேர்த்துறது. ஆமா, இவங்க அண்ணன் துளக்கு மூட்டு பொண்ணு சேர்த்துறது. ஏண்டா நீங்கெல்லாம் உங்களுக்கு நாங்க பூலோகத்துல இருந்து மாலை போட்டுக்கிட்டு வர்றது கோயிலுக்கு உனக்கு நாங்க வெள்ளிங்கிரிக்கு மாலை போட்டு ஒரு 48 நாள் விரதம் இருந்து நாங்க வரோம். ஆமா, உங்க அண்ணனுக்கு புரட்டாசி மாச கண்ட ஒரு கறி கோயிந்தான்னு கறி கூட திங்காம 1 மாசம் ஃபுல்லா விரதம் இருந்து ஒரு பொம்பளைகளோட பேசுறதுக்கு இல்ல
ஒரே விரதத்துல ஆமாடா 4ஆம் கிழமை கும்பிடுனா விரதம் இருக்கணும். தேவடியா ஒரு 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 சாமியே தான் கும்பிட்டுக்கிட்டு நாங்க இங்க இருந்து திருப்பதிக்கு நடந்து வரோம். சரி கட்டில் மாலை படுக்க கூடாது. இதுல வேற ரூல்ஸ் புண்டை. உங்களுக்கு கீழே தான் படுக்கணும், பொம்பளைங்களோட சேர்ந்து படுக்க கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதுவும் பத்தியமான சோறு தான் நாங்க புழுக்கணுமோ. உங்களுக்கு நாங்க இங்க இருந்து வந்தா நீங்க இங்க வந்து நீ யார சேர்த்துற? பண்ணா மூட்டு பிள்ளை நீ சேர்த்துறது, உங்க அண்ணங்கார தொலக மூட்டு பொண்ணு வாக்குறது, கேட புண்டைகளா? என்னடா நாயம் திருவிளையாடல நீங்க இப்படி பண்ணா நாயாண்டா அப்படின்னா நாயாண்டா எங்க ஊரு பண்ணா பிள்ளை வைக்க கூடாது. நான் நாளைக்கு போய் வைக்கிறேன். கட்டி போட்டு வச்சு விடுவாங்க. சாமி பாரு என்னங்க, நான் தான் ஏகாலி பொண்ண சிறை எடுத்தேன். உங்க அண்ணன் கடவுளே செய்யாத ஒரு ஐயோக்கித்தனம் செஞ்சிருக்கிறான். யார் எங்க அண்ணனா? உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன்? ஏய் உலகத்துல எங்க அண்ணன் செய்யாத தவறு என்ன தவறு செஞ்சுட்டாரு சொல்லு பாக்கலாம். அடி உயிரோட கோலிக்கு சமைரோட சமைய கண்ணி கறி சாப்பிடுறவன் கடவுளா? அண்ணன் எங்க சாப்பிட்டாரு? நான் சுத்த சைவம். யாரு நீயா? ஆமா. வரும்போது எந்த கேன புண்ட பன்னிக்கறி சாப்பிட்டா சின்ன பொம்பளையில? அவ வேறா. அது வேறா? ஆமா. என்னடா மகேந்திரா? சரி அதனால எதுல விட்டோம்? உங்க பாட்டி கூதியில. என்னடா கறி? ஆமா கறி. இந்த பாமர மக்கள் எல்லாம் பாவம். பாவஞ்சாமி. புரட்டாசி மாசம் கண்டா சரி அசுலுட்டு தண்ணி குடிக்கிறது இல்ல. ஆமா சாமி. புது பானை புது செட்டி எடுத்தாந்து அவர் என்ன சொல்றாங்க அதுக்கு பேரு? என்னமோ குடிங்கிறாங்களே, பெருமாக்குடி. பெருமாள் குடி. அதுக்கு பேரு வச்சான் பாரு, பெருமாக்குடி. பெருமாக்குடி குடி. ஏண்டி 5 கிழமையும் பாவம் அவன் கறி சாப்பிடுறது இல்ல. ஆமா சாமி, ஒரே விரதம் சாமி. அவன் கண்ண கேட போட்டா பண்ண வேலை. இவன் சாப்பிடாத இருக்கிறானா அவன் அண்ணன்? என்ன சாமி சொல்ற? கருடால் வர விட்டு அத எந்த வீட்டுல பெரிய கோழி குஞ்சா இருக்குது அதை எடுத்துட்டு வர சொல்லி. பெரிய கோழி குஞ்சா? ஆமா. மசரு கீழே போட்டா கோழி குஞ்சுக்காரன் கண்டு போன எடுத்து வெள்ளை கோழி எடுத்து கருப்பு கோழி அப்படி குஞ்சு அடையாளம் கண்டு போன. ஆமா அப்படின்னு அந்த மசரோடியே சாப்பிடுறது கோழி குஞ்சிய. கறி சாப்பிடுறவன் கடவுள். கடவுள். எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு சாப்பிட்டாருன்னு இவ்வளவு பெரிய சபை சொல்றியே, நீ நம்ம ஓக்கிதுமா இல்ல ஓக்கிதுமான்னு கேக்குறேன். எங்க அண்ணன் சொல்லும் போது நான் என்ன சாப்பிட்டேன்? கறி சாப்பிடுவா? ஏய் எங்க அண்ணன் கூட கோழி குஞ்சு தான் சாப்பிட்டாரு. இவர் நம்ம ஓக்கிது வந்து சாமி என்னமா பண்ண சாமி? இங்கே தியானம் பண்ணீங்களா?
உங்க சாமி அந்த ஈசன் அவர் செஞ்சு ஓய்கிறதுக்காரு சிறுதுண்டு வீட்டுல பிள்ளை கறியை தின்ட்டு வந்த சாமி இவரு ஒரு மனுஷனோட கறிவே தின்னவர் இவரு போய் எப்படி சாமி ஆக முடியும்? எங்க அண்ணன் கூட பறக்க இருந்தா அதாவது அந்த கோழி குஞ்சு தான் சாப்பிட்டாரு. இந்த சிறுதுண்டு வீட்டுல அவன் மகனை சீராளன கரியா தின்ன சாமி இவரு எப்படி உலகத்தை முதல் கடவுளாக முடியும்? கேடுறாங்க சாமிய. சாமி என்ன சாமி எல்லாம் கங்காட்சியா இருக்குது. 63 நாயனர்கள். சரி, அந்த 63 நாயனர்களிலே சொல்லு சாமி. நீயாவா ஒரு இசை. ஓஹோ, ஒரு இசையா? அந்த சிறுதுண்ட பத்தனை பரிசோதிப்புக்காக. ஆமா, கொஞ்சம் ஸ்பீக்கர் கிழிச்சு போச்சு. அதனால பத்தி பரிசோதிப்புக்காக தன் மகனியா மாறாதபடிக்கு அறுத்து சமைக்கு சொன்னேன். நீங்க ஆமா, அப்புறம் என் மேல் உள்ள பக்தியால் சிறுதுண்ட மக்கத்தை பெத்த மகனியை அறுத்து 32 வகையா சமைச்சான். இது விளையாட்டடி, நான் கறி சாப்பிட கிடையாது. ஓக்கியதுக்கார சாமிய பிள்ளை அறுத்து 32 வகையா வறுத்து திங்கலியா? சரி விடு. சரி, நான் ஒரு தவறு செய்தா உங்க அண்ணன் ஒரு தவறு செய்திருப்பான், உங்க அண்ணன் ஒரு தவறு செய்தா நான் ஒரு தவறு செய்திருப்பேன். இதனால பிரச்சனை வேண்டாம். அப்படி பக்கத்துல சாமி எங்க அம்மனு பொண்ணுங்களா? என்னடா அது? சரி விடுங்க, புரிஞ்சிருச்சு. அதனால இன்னும் ஏதாவது ஒரு சந்தேகம்? இன்னும் சந்தேகம் இருக்குதுங்க. இன்னும் சந்தேகம் இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் பெரிதோ பெரிதுனா என்ன பெரிது சாமி? பெரிது என்றால் என்ன பெரிது? பெரிது என்றால் எங்கள் ஆரூர் பட்டி ராஜா மாணிக்க பொருளே பெரிது. அவன் சாப்பிட்டோம். உலகத்துல நான் பெரிது நீ பெரிது சொல்றாங்க. உலகத்திலேயே பெரிதோ பெரிதுனா என்ன பெரிது? இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, நான் பெரிது நீ பெரிதுன்னு சொல்றாங்கல்ல. பெரிது என்றால் இந்த உலகத்துல என்ன பெரிது? இந்த அண்ட புகனம் பெரிது. அப்ப இந்த அண்ட புகனம் தான் இந்த உலகத்திலே பெரிதா? இந்த அண்ட புகனமும் பெரிதல்ல. இந்த அண்ட புகனமோ பிரம்மனின் படைப்பு. அப்ப அந்த பிரம்மா தான் பெரியவனா? பிரம்மனும் பெரிதல்ல. பிரம்மனோ திருமாலுடைய இந்தி கமலத்தில் உதித்தவர். அப்ப அந்த திருமால் தான் பெரியவரா? திருமாலும் பெரிதல்ல. திருமாலோ ஆழ்கடலின் துதி. அப்ப அந்த ஆழ்கடல் தான் பெரிதா? ஆழ்கடலும் பெரிதல்ல. ஆழ்கடலோ ஒரு குருமுனியுடைய அக்கிலுக்கு அடக்கம். அப்ப அந்த குரு முனிவர் தான் பெரிதா? அந்த குருமுனியும் பெரிதல்ல. அந்த குருமுனியோ ஒரு கும்பத்தில் பிறந்தவர். அப்ப அந்த கும்பம் தான் பெரிதா? கும்பமும் பெரிதல்ல. அந்த கும்பமோ 1000 தலைமெடுத்த ஆதிசேஷனுக்கு ஒரு தலைவாரம். அப்ப அந்த ஆதிசேஷன் தான் பெரிதா? 1000 தலைமெடுத்த ஆதிசேஷனும் பெரிதல்ல. அதோ சக்திக்கு சுட்டு விரலுக்கு 10 பத்தாத மோதிரம். அப்ப நான் தான் பெரியவளா? சத்தியும் பெரிதல்ல. சத்தியோ சிவனுக்குள் அடக்கம். அப்ப அந்த சிவன் தான் பெரிதா? சிவனும் பெரிதல்ல. சிவனோ தொண்டருக்கு அடக்கம். அப்ப தொண்டர் தான் பெரிதா? தொண்டர் நாள் சொல்லக்கூடிய உலகத்தில் சொல்லே பெரிது. உலகத்திலே சொல்லு என்பதுதான் பெரியோன் வார்த்தையா? கை கொடுத்தா திமறலாம், கால் கொடுத்தா திமறலாம். ஆனா வாய் வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டால் அது அக்கனமே காக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்ற சொல்லுதான் பெரிது. சரி சாமி, அப்படி என்றால் 1 2 3 4 5 6 7 8 9 10 10க்கு 10 பொருள் என்ன? ஒன்று என்றால் என்ன? 1 என்றால் 1க்கு, 1 என்றால் 1க்கா? 2 என்றால் 2க்கு. டேய் நாசமா போனவன அழிஞ்சு போனவனே, போட்டாய். ஏண்டா 1 கூறதும் பீப்பாடுறதும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். மனுஷனோட நீ தாயே 1க்கு அர்த்தமா? 1 என்றால் அதுக்கு என்ன பொருள்? 1 என்றால் இந்த உலகம் ஒன்று. 2 என்றால் சந்திரன் சூரியன். 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். 4 என்றால் 4 திக்குகள். 5 என்றால் பஞ்சபூதங்கள். 6 என்றால் 4 சாஸ்திரங்கள். 6 7 என்றால் 7 சப்தகன்னிகள். 8 என்றால் 8 திக்குகள். 9 என்றால் 9 நவகிரகங்கள். 10 என்றால் 10 என்றால் என்னடா? 10 என்றால் 10 தான். டேய் அதுக்கு பொருள் தென்னலங்கி ஆளக்கூடிய ராமனுடைய சிரம் 10. இல்லனா உங்க அண்ணனுடைய அவதாரம் 10. சரிங்க. அப்படினா இதுவெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, குடுத்து கெட்டவன் யாரு, குடுக்காம கெட்டவன் யாரு, தொட்டு கெட்டவன் யாரு, தொடாமல் கெட்டவன் யார்? இது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய அதெல்லாம் பேசினா ஆவாது. உண்டு பாப்பா ஏகப்பட்ட. என்ன சாமி? போக 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 அதெல்லாம் உனக்கு தெரியாது.
சாமி குடுத்து கெட்டவங்க யாரு? கொடுத்து கெட்டவன் யாரு? யாரு? கொடுக்காத கெட்டவன் யாரு? யாரு? கொடுக்காத கெட்டவன் யாரு? துரியோதனன். துரியோதனன். கொடுத்து கெட்டவன் குடுத்து கெட்டவன் சிவன். சிவன். அடே அப்பா, குடுத்து கெட்டவன் சிவன். ஆமா. தொட்டு கெட்டவன் யாரு? தொடாமலே கெட்டவன் யாரு? தொட்டு கெட்டவன் பத்மாசுரன். ஆ, தொடாத கெட்டவன் ஆ. ராவணன். ஏ சாமி, புரியுதா? எல்லாத்துக்கும் உள்ள போது எதுக்கு இத்தனை கேள்வி போண்டா? கேக்குறா? சரிம்மா. கேட்டாதானே உங்களுக்கு தெரியும். ஆமா. சரி சாமி, இதெல்லாம் கேட்டு சொல்லிட்டீங்க. அதாவது மன்னா, நான் கேட்ட கேள்விகளா சொல்றீங்களே, இன்று சொல்லு மன்னா பூவொன்று உண்டு. அதாவது ஓட்டுவார் உண்டு விதைப்போர் இல்லை, கூப்பிடுவார் உண்டு பேசுவார் இல்லை. அதாவது பூவுண்டு மனமில்லை, மூன்றுக்கு ஒரே பொருள் என்ன? கூப்பிடுவது உண்டு பேசுவது இல்லை. இல்லை. மனம் உண்டு பூ உண்டு மனமில்லை. மனமில்லை. என்னடா இதெல்லாம் சஞ்சிக்கிறா நேரம் கிடைக்கும் போது ஒன்றாக உனக்கு சொல்வேன். இன்றைக்கு அதிக நேரமாகி விட்டதால் பார்வதி பொண்ணு எனக்கு போகணும். ஏய், போலாம் சாமி, போலாம். அதுக்கு பதில் சொல்லுங்க. பூவுண்டு மனமுண்டு, பூவுண்டு மனமில்லை. ஏய். ஓய், சேவலை ஏத்தா கோழி சேவல். சேவல் குப்பை பறிக்கும், அது யாரு விதைப்போர் இல்லை. ஆமா. கோழி சேவல் கூவும், அது யாருக்கிட்டையும் பேசுவோர் இல்லை. அந்த கொண்டையில் இருக்கும் பூ அழகாக இருக்கும், அதுக்கு மனம் இல்லை. சரிங்க, இந்த பூமியில் பிறந்து உயிரில்லாத ஜீவன், பூமியில் பிறந்து உயிரில்லாத உயிரில்லாத ஜீவன் இவனுக்கு தெரியும். ஏய், அவனுக்கு தெரியும். சாமி, எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிந்தா நானே சிவபெருமான் கூட்டிருப்பேன். என்ன கோமாளி அடி பண்ணிருக்கிறீர்? பிறந்து உயிரில்லாத ஜீவன் கோழி முட்டை. அடாடாடா, பிறந்தும் உயிரில்லாத ஜீவன் கோழி முட்டை. அவையும் காத்துதான் அது குஞ்சு பறிக்கும். சரிங்க, அதாவது இரவும் பகலும் தூங்காத ஜீவன் மீன். எப்படி? இரவு மகளும் அண்ணு மகளும் அருளாளிகளும் தூங்குவதே கிடையாது. சில நேரத்தில் என்ன குழப்ப விடுது உண்டு. நீ சாமி, நான் கொழுப்புவது இல்லைங்க. அங்கு சிவராசிகள் பசி பட்டினோடு கிடக்கிறது. வாருங்கள் உனக்கே சாமி. பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா 84 லட்சம் இமேதங்களுக்கும் நான் எப்படி படி அளக்க முடியும்? ஆமாம் சாமி, இங்கு என்ன உங்கள் மனைவியிடத்தில் நாய புண்டை? வாருங்கள் போகலாம். ஓம் நம சிவாய. அந்தாம்பாரி சிங்கக்குட்டி. ஒரு சிரிப்பு சிரிங்க சாமி. இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். எப்ப வாங்க சாமி? ஏய், ஐயா, இப்போ எங்க வந்திருக்கிறோம்? அம்மாசியூர் மாமா. மைசூரா? சரி சரி, தப்பா சொல்லிவிட்டேன். வெள்ளிங்கிரி வந்திருக்கிறோம். வெள்ளிங்கிரி வந்திருக்க சாமி. ஆமா. அந்த ஈசை இருக்கிறானா பாரு. பாத்துட்டு வரேன். பாரு. நந்தி, யார் அது? சாமி, முனி வந்திருக்கிறார். யாரையுமே நான் காக்க வைப்பது கிடையாது. வர சொல்லு. அதி சீக்கிரமா ஓடிட்டு வரேன். ஐயா, அவர் உங்களை சீக்கிரமா அழைத்து வர சொன்னார். அவன் வரமாட்டானாமா? நாம தான் போகணும். அப்படியா? ஆமா சாமி. சரி, நானே போய் பாக்கிறேன். இந்த கைலகிரிக்கு வந்திருக்கிறியே, யாது விஷயம்? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு இந்த முடிவு?
என்னுடைய பாதத்தை பணி வேண்டியமான வரத்தை தருகிறேன். உலகத்துக்கெல்லாம் அப்பன், உலகப்பன், உலக ஓப்பன் உலகப்பன். நான் ஒரு முனிவனுடைய பாதத்தை பணியதா ஒரு காலம் நடக்காது. நீ வழி தவறி வந்து விட்ட நினைக்கிறேன். பார்வதா என்ன தெரியாதபடி போயிட்டே இருக்கிறேன். பார்வதா எங்க அப்பா என் காலில் விழுந்து வரங்களை பெற்று போ. சூர்வாச முனிவரே, வந்தீனா எங்க கணவரோட பார்த்து வந்து வேணுங்கிற வரத்து வாங்கிட்டு போ. நீ வந்து என் சாமி உன் பார்த்து வழி சொல்லிடுற. ஏயா 7.5 மடங்கு கோபம், 3 மலத்தாடி, கொடுத்தால் வரம் இட்டா சாபம். உன் கோபம் என்னடா செய்யும்? கோபம் என்ன செய்யும்? உலகமெல்லாம் படிகள் இருக்கிற கடவுளுக்கு நீ சாபம் கொடுத்தா படிக்க போகுது. ஏண்டா சடையாண்டி? ஒரு பொட்டைக்கு விட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீ என்ன பொட்டைனா? உலக மாதாவா வளர்க்கூடிய உலக சக்திடா நானு. நான் பேசாத வேற யாரா பேசுறேன்? ஆண்பாதி பெண்பாதி அத்தனார் ஈஸ்வரர். அப்படியா? பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. நீ எவனாயிரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் பாதத்தை படிய முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. முடி எடுக்கிறாங்களா சாமி? ஏடா சொல்ற? முடியாது. போ, கைலகிரி விட்டு வெளியே. இறுதி முடிவாக போயிரல முருகேசு. டேய் சாமி, டேய் ஈசா, என் கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்னப்பா உனக்கு கோபம் வந்துரும்? உன் கோபம் எங்களை என்ன பண்ணும்? போய் என்னுடைய பாதத்தை பணிய மாட்டேன். ஏண்டா? முடியாது. அப்படியா? உலகத்தை 84 லட்சம் சைவ சொந்தங்களுக்கு படி இழக்கிற கருவம். சற்று என்னோட வரீங்களா? எதுக்குப்பா? மரத்துல தெளு இறக்குறாங்களா? அது சொம்பு கொடுத்தீங்களா? ஊமையாக போக கடவுள். வாய் பேசாத ஊமையா போ. போடா. ஏய், என்னாச்சுமா? நான் பண்ண மாட்டேன். என்னாச்சு சாமி? ஒன்ன ஊம்பிட்டாரா? புரியுற மாதிரி சொல்லுடா. ஊமையா பண்ணிவிட்டாரா? நான் சொல்லி பேச வைக்கிறேன். கம்மன்ற சாமி, அவன் எதே வாய வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்கிறான். சரி, தெரியாத பேசிவிட்டான். அவனை மறுபடியும் பேசுற மாதிரி பண்ணிவிடு சாமி. செஞ்சது தப்பு, மன்னிப்பு கேட்கிறான். ஏய், அப்புறம் ஏன்டா பண்ண சொல்றான்? ஊமை சொல்றான். ஊமையா பண்ணிவிட்டியா சொல்றான் ஓ, சாமி. ஊமை. அப்படி இனிமேல் நன்கு வாய் பேச நல்லா பேசுவாய். பொம்மால ஓக்க சாமி எது பேச மாட்டேன். இன்னொரு நீ ஊமை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பத்தா இன்னும் ஒரு ஆள் எனக்காக பண்றேன் சாமி. காசு கூட 501 ரூபா கொடுத்துறேன். யார் அது? தாங்க சூரி கொடுவாள். அதிக வார்த்தைக்கு இடமில்லை. கைலகிரி விட்டு முடியாது 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 முடியாது. இறுதி முடிவாக நிச்சயமாக. எப்ப என்னுடைய வாதத்தை படியிலையோ நீ பைத்தியம் முடிச்சு பித்த வெறி பிடிச்சு மாசான எல்லையில பச்சை படங்களை பிடிச்சு தின்னு பைத்தியம் முடிச்சு திரிய கிடக்குது புறாசாமத்தை. ஐயோ மனதே மதி பாத
மாலை 2 மாலை கொண்டு வாங்க. ஆனா இந்த முனிவராகப்பட்டவர் கொடுத்த சாபம். ஏங்க நீங்க ஏங்க இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? உலகமெல்லாம் படியலுக்கும் கடவுள் நீங்க, நான் உலகத்துக்கெல்லாம் சத்தியாக விழக்கூடிய நாங்க. அப்படி இருக்கும்போது இவன் காற்ற திரியிற முனி கொடுக்கிற சாபமா நம்மளுக்கு பழிக்க போகுது. அப்படி ஒரு பொழுது பழிக்காது. நீங்க படி எழுந்துட்டு வாங்க, நான் அரமனையில் இருக்கிறேன். போயிட்டு வாங்க. இப்பொழுது கைலகிரி வந்திருக்கிறோம். சரி, மலைக்கு வந்திருக்கிறோம். ஆமா, அதனாலே அப்படி இருந்த போதிலும் ஈஸ்வரனை காணவில்லையே. ஆசாரம் இருக்கிறது. அமரலாம். அமரலாம். Please take your seat. எங்க போ? என் சாமி படியாழ்ந்து போனவர் என்னைக்கும் பரவுதா என்று கூட்டிட்டு வருவார். கூப்பிடாத ஒண்ணும் இல்லாத அவர் அமரக்கூடிய சிவபிடத்தில் வந்து அமர்ந்து விட்டாரே நம்ம சாமி. நம்மளுக்கு அதாவது அவருக்கு பாத பூஜை செய்து நம்ம அரமனை கூட்டு போகணும் அல்லவா? தினத்தோறும் செய்ய வேண்டிய நம்ம பாத பூஜை செய்து முடித்தரலாம். சாமி சுவாமியோட பாதத்துக்கு படிந்திருக்கிறேன். வாங்க அரமனையில சாப்பிட போகலாம்.
எழுந்து வாங்க. அத்தை அட பாவி, அட சண்டாளா, சதிகாரா, எங்கடா வந்து யார் சிமாதானத்தில் அமர்ந்தாய்? யார் அமரக்கூடிய சிமாதானத்தில் அமர்ந்தாய்? அட பிரம்மதேவா, சத்தியலோகத்தை ஆண்டவரக்கூடிய பிரம்மதேவனுக்கு இவ்வளவு ஆணுமா உனக்கு? அட பாவி, படுபாவி, வந்தது உன்னை நான் குற்றம் சொல்ல கிடையாது. என் சாமி வர சிமாதானத்தில் நீ அமர்ந்தது நான் குற்றம் சொல்ல கிடையாது. என் இடத்தில் பாத பூஜை செய்தாயே, அட சண்டாளா, சதிகாரா, என் சாமி இடத்தில் சாமிக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையே உலகத்தில் சத்தியான விளங்கக்கூடிய நான் உன் பாதத்தையா படிந்தேன். அட சதிகாரா, சண்டாளா, தெரியாமல் மன்னித்து விடுங்கள். அட சண்டாளா பாவி, இது தெரியாத வார்த்தையா? மன்னித்து விடுனா உனக்கு எது வேணாலும் மன்னிப்பு கொடுப்பாங்களா? அட சண்டாளா, சதிகாரா, உனக்கு 5 சிரம், என் கணவருக்கு 5 சிரம். 5 சிரம் இருப்பதனால தானே என் கணவர் யார் என்று நீ யார் என்று தெரியாத நெவலில் பார்த்து நான் பாத பூஜை செய்து விட்டேன். பாத பூஜை செய்யும்போது கூட அத்தே நான் தான் வந்து அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட அச்சப்படாத, பயப்படாத என் பாத பூஜையா வாங்கின. உலகத்துக்கெல்லாம் மாதாவுடைய என் தாயானவள் நான். என் பாத பூஜைவா நீ வாங்கின. ஆனா சண்டாளா, உன்னை விட மாட்டேன்டா. வேண்டாம், உன்னை ஒரு பொழுது விட மாட்டேன். வேண்டாம். என்ன வேண்டாமா? உன்னை வேண்டாம்னு சொன்னா நான் விடவா போறேன்? இந்த வெள்ளிங்கிரி மலை விட்டு ஓடினா ஓடிவிடு. என் சாமி படியளக்க போனவர் வந்தாருன்னா உன் சிரம் ஒரு சிரம் வெட்டுப்படாது, ஒரு பொழுது விடவே மாட்டேன். சண்டாளா, சதிகாரா, எங்கடா வந்தா? இங்க அத்தை தெரியாமல் வந்து அமர்ந்து விட்டேன். என்னை சற்றேனும் மன்னிக்க வேண்டும். என்னடா தெரியாது? என்ன தெரியாது? 5 முகம் வைத்திருக்குது. 5 முகத்தில் ஒரு முகத்துக்கு கூட கண்ணில்லாது போயிருக்கும். இந்த சத்தியானவள் பாத பூஜை செய்கிறேனே அத்தே என்று இப்ப எழுந்தாயே, பாதத்தை தொட்டு வணங்கி நான் கும்பிடுவதே அத்தே நான் தான் வந்திருக்கேன் நீ சொல்லியிருந்தா பாத பூஜை நிறுத்திருப்பல்ல. நீ எப்படி என் பாத பூஜை செய்ய வரைக்கும் அமர்ந்திருக்கலாம். என் சாமி அமரக்கூடிய அதாவது சிவபீடத்தில் நீ அமர்ந்திருக்கலாம். அவங்களுக்கு தேவனுக்கு அவங்க சிமாதானம் இருக்குது. அந்த சிமாதானத்தில் அமர்ந்து விட்டுட்டு என் கணவர் அமர்ந்தக்கூடிய சிமாதானத்தில் நீ அமர்ந்தா இயல்வா? விடுவனா? அட சட்டால பாருங்க, கொள்ளாத சண்டாளா, சதிகாரா, என் சாமி வரட்டும். என்னிடத்தில் பாத பூஜை செய்தவனை நான் அறுப்பது வரை என் சாமி விட்டு உன் சிரமம் இருக்கிறேன். இதோ என் சாமி வரட்டும். படி அளந்து வந்து அதிக நேரமாயும் என்னை எதிர்கொண்டு ஆழ நேர்ந்துவையே ஏண்டி தாமதம்? சாமி, உங்களுக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையை மாற்றானுக்கு நான் செய்து விட்டேன் தெரியுமா?
அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் நான் பாத பூஜை செய்வனா தவிர மறுமுறை நான் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு இருப்பது 5 சிரம், அந்த சத்தியலோகத்தை ஆண்டவருக்குரிய பிரம்மதேவனுக்கு 5 சிரம், அறுத்தால் உங்கள் சிரத்தை ஒரு அறுபடும், இல்லை என்றால் பிரம்மனோட சிரத்தை ஒன்னு அறுத்துவாங்க. அப்புறம் தான் அந்த சக்தியானவள் நான் பாத பூஜை செய்வேன். ஆமா, பிரம்மதேவன் இங்கு வந்தானா? ஆமாங்க, அவங்க அவங்களுக்கு தனிச்சு சிமாதான் இருக்கும்போது நீங்க அமரக்கூடிய சிவபீடத்தில் அவர் அமர்ந்து நான் பண்ண வேண்டிய பாத பூஜையை அந்த வாங்கி விட்டான் அவன் பிரம்மதேவன். அதனால் சிரம் அறுத்தால் பிரம்மனோட சிரத்தை ஒன்னை அருங்கள், இல்ல உங்களுக்கு 5 சிரம், பிரம்மாவுக்கு 5 சிரம். என் சுவாமிதான் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று எனக்கும் தெரியல, அந்த பிரம்மாதான் வந்து அமர்ந்திருக்கிறார் எனக்கு தெரிய முடியல. நெவல்ல பார்த்து நான் பூஜை செய்தேன். அதனால் அறுத்தா உங்க சிரத்தை அருங்க, இல்லைன்னா பிரம்மாவோட சிரத்தை ஒண்ணு அருங்க. ஈசனை போல 5 சிரம் இருக்கிற ஆணும் அவனுக்கு விட மாட்டேன். விட வேண்டாம். அடே பிரம்மா, சிவன் அவருக்குரிய சிவபீடத்தில் நீ அமருவதா? விட மாட்டேன். போய் அறுத்து வருங்க. நான் அமரக்கூடிய சிவபீடத்தில் நீ அமருவதா? என்ன ஆணுமடா உனக்கு? மாமா, தெரியாமல் படிக்கு உங்களுடைய ஆதாரத்தை அமர்ந்து விட்டேன். சாய், என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு அறிகதை கெட்டவனி சகல என்ன கூப்பிடு. மாமா, அறியாத புத்தியாலே புத்தியாலே
மாமா மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு. ஆமா, அது எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஆமா, மன்னிப்பு என்பது எனக்கு பிடிக்காத வார்த்தை. நீ செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆமா, அதனால ம். அதல விதல சொர்க்க மத்திய பாதாளே ஆமா சாமி. 14 புவனங்களே சென்றாலும் என் கண் பார்வையில் நீ தப்பவே முடியாது. ஏய், உன்னுடைய 5 சிரத்துல மாமா ஒரு சிரம் அறுபட்டாகணும். என்ன மாமா, சொல்ற? இந்த வருடம் முழுவதும் மாமா இந்த வருடம் முழுவதும் நீதான் தலைவர். தர்மசிரம் அறுபட்டு போய்விட்டார். அடுத்தது அதர்மசிரம். உண்மைதான் அதர்மம் தலை தோங்கி விடும் மாமா. சொல்வதை கேளுங்கள். சாமி. உன் சிரம் கீழே விழுந்தா ஆ. அதர்மம் தலை தூக்கிருமா? ஐயோ, என்ன பேச்சு இருக்கிற? என்னடா பண்ணி இருக்கிற? பார்த்தா பாவமா இருக்கு சாமி. பாவம் புண்ணியம் பார்ப்பது கிடையாது நானு. சாமி. ஏ பிரம்மா, மாமா நகைக்கணுவும் மது
ஆ